ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து 3 புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். நான் ஏன் புத்தகங்கள் வாங்கினேன், நம்ம எதுக்காக புத்தகம் படிக்கணும், புத்தகம் படிக்கிறனால என்னென்ன நன்மைகள், நம்ம எதுக்காக புத்தகம் புத்தகம் எதுக்காக எழுதுகிறாங்க, புத்தகம் ஏன் நமக்கு அவசியமானது, சாப்பாடு, தூக்கம், மருத்துவம் இந்த மாதிரி எது அடிப்படை தேவையோ புத்தகமும் நமக்கு ஒரு அடிப்படை தேவை தான். அது ஏன் அப்படின்னு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு 3 புத்தகம் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன புத்தகம், அது எப்படி எப்படி இருக்கும், நீங்களும் புத்தகம் படிக்கிற ஹேபிட்டை எப்படி வளர்த்துக்கலான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் புத்தகம் வந்து மாவீரன் நெப்போலியன் வரலாறு. இந்த புத்தகம் நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. என் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா. விரைவில் நான் வந்து முடிச்சுட்டு மீதி 2 புத்தகத்தையும் லாஸ்ட்டாக இந்த புத்தகத்தை படிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தோட விலை வந்து 90 ரூபா. அடுத்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்த புத்தகம் எனக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச புத்தகம். ஜெயகாந்தன் எழுதின ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இந்த புத்தகம் வந்து ஜெயகாந்தன் எழுதுனதுலேயே ஃபேமஸான புத்தகம். அதுவும் நான் வாங்கியிருக்கேன். விலை வந்து 375 ரூபா. அடுத்து வந்து 3ஆவது புத்தகம், நான் முதல் படித்த புத்தகம் குட்டி இளவரசன். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகம். நிறைய மொழியில் மொழிபெயர்த்த புத்தகம். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம். இது சின்ன புக் தான், ஆனால் 160 ரூபா. பிகினராக வந்து நீங்கள் வந்து இதை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான புக்கு, சுவாரஸ்யமாக இருக்கும், நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். வந்து இது வரைக்கும் புத்தகங்கள் வந்து படித்ததே கிடையாது. நான் ஏன் புத்தகம் படிக்கணும்னு நினச்சேன்னா வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்துட்டு புத்தகம் படிக்கிறது வந்து நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, என்னன்னு எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் திடீர்னு யாரோ சொன்னது மாதிரி தெரிஞ்சு எனக்கும் வந்து புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. சரி, பிகினராக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஏற்கனவே நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அது வந்து புக்காக படிச்சிருக்கேன். மூங்கில் கோட்டை அப்படிங்கிற ஒரு நாவல், நல்ல நாவல். அது படித்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் படிக்கவே கிடையாது. ரொம்ப வருஷமாக படிக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நான் சர்ச் பண்ணி பார்த்தா பிகினராக எந்தெந்த நாவல்ஸ்லாம் படித்தா, எந்தெந்த புக்ஸ்லாம் படித்தா படிக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கும்போது வந்து இந்த ஒரு புக்கு கிடச்சிது, குட்டி இளவரசன். நிறைய பேர் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதை வந்து நிறையா மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வேற்றுமொழி புத்தகம் வந்து இதை வந்து நிறையா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் நல்லா அழகாகவே மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு புத்தகம் தான் இது. இதான் நான் முதல் படித்தேன். ஒரு நாள்லேயே படித்து முடிச்சிட்டேன். ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து இப்போ வந்து இப்போ இருக்க நிறைய பேர் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் சின்ன குழந்தையிலேருந்து 60-70 வயசு பாட்டிங்க தாத்தாங்க வரைக்கும் ஃபோன்லேயே இருக்காங்க. எந்நேரமும் ஃபோனு, டிவி இதுலேயே இருக்காங்க. இதுலேயே இருந்து வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. அது வந்து ஃபோனு, சோஷியல் மீடியா, டிவி இது வந்து ரொம்ப அடிக்ஷன் ஆக்கிரும் சீக்கிரமாக ஒருத்தரை. ஃபோக்கஸ் வந்து கிடைக்காது. நம்ம செய்கிற ஒரு வேலையில் வந்து ஃபோக்கஸே இருக்காது. அதனால தான் நிறைய பேர் படிப்பாங்க. நிறைய அரசியல்வாதிகள், நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து கண்டிப்பாக புக்ஸ் படிப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 புக்காவது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வந்து கட்டாயமாக இருக்கணும். அப்படி தான் நான் வாங்கினேன். எனக்கு புக் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே வாங்கினேன். இந்த புக்கை ஒரு நாள்லேயே படித்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கீங்க, எப்பயுமே ஃபோனு தான், ஃபோனை விட்டு இருக்க முடியல, ஃபோனை விட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து புக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். புக்ஸு வந்து ஒரு நல்ல மருந்து. படிக்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, படித்தேன். இந்த ஒரு புக்கை படித்து முடிச்சுட்டு கடைசியாக அடுத்த வந்து இன்னொரு புக்கை எடுத்துட்டேன். இது வந்து ஜெயகாந்தனுடைய வந்து ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இந்த புக்கை இப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து ஒரு 89 பக்கங்கள் வந்து நான் முடிச்சிட்டேன். நான் இந்த புக்கை எடுத்து வந்து ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாளாக தொடர்ந்து படிக்கிறேன். படிக்க வந்து ஒரு அற்புதமாக இருக்குது.
அதில் வர கேரக்டர் ஆகட்டும், என் புக்கு வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஃபோனில் ஒரு கதை கேட்குறதோ, ஒரு ஃபோனில் ஒரு வீடியோஸ் பார்க்குறதோ, அதை விட பயங்கரமா இருக்கும். அதை விட நல்ல ஒரு ஃபீலிங் தரும். ஏன் அப்படி தருதுன்னா, அந்த உலகத்துக்குள்ள வந்து மெதுவா போவீங்க. அங்க இருக்க மனுஷங்க, அங்க இருக்க கேரக்டர்ஸு, அங்க இருக்க வீடு, மண்ணு, சுவரு, ரோடு எல்லாமே நீங்க வந்து அங்க வாழ்ற மாரி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வரும். அப்ப நீங்க அந்த மாரி இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த உலகத்துக்குள்ளே இருப்பீங்க. என்னால கண்டிப்பா இந்த இந்த குட்டி இளவரசனுடைய உலகத்த விட்டு என்னால வரவே முடியல. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு உலகம். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இந்த இந்த புக்ல இருக்க வேர்ல்டு வந்து ரொம்ப அற்புதமான வேர்ல்டு. இதுல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸு, ஒவ்வொரு இதுவுமே அழகா ரசிச்சு ரசிச்சு எழுதியிருப்பாரு. அதனால தான் வந்து இது வந்து ஃபேமஸான நாவலா இருக்கு. சூப்பரான நாவல். அடுத்து வந்து மாவீரன் நெப்போலியன். நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறு நான் இன்னும் இது தொடவே கிடையாது. ஆனா இது பயங்கரமான புக்கு. இதுவும் பயங்கரமான புக்கு. இந்த உலகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களால வெளிலயே வர முடியாது. அதனால வந்து நீங்க ஃபோன் அடிக்ஷன கம்மி பண்ணிருவீங்க. தினமும் வந்து காலையில எந்திரிச்சு ஒரு 10, 20 பக்கங்கள் படிக்கிறது வந்து மூளைக்கு நல்லதுங்கிறாங்க. உங்க நாள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும். நீங்க வந்து உங்க கற்பனை சக்தி அதிகமா வளரும். அதனால வந்து புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் கூட. இப்ப வந்து யாருமே புக்ஸு படிக்கிறத வந்து ஹேபிட்டா வச்சுக்கிறது இல்ல. நெறைய புக் ஃபேர்ஸ் நடக்குது. அது மூலமா தான் இப்ப தெரியுது நெறைய பேத்துக்கு. இன்னமும் நெறைய பேர் புக்ஸ் வாங்குவாங்க. ஆனா படிக்க மாட்டாங்க. படிச்சுட்டு அப்படியே வச்சுருவாங்க. தூக்கி வீசிருவாங்க. ஒரு 4 பக்கம் படிப்பாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத புக்ஸ். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டா இருக்குமோ, அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட்டு புக்ஸ வந்து செலக்ட் பண்ணி படிங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மத்தவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த ஜான்ரால வந்து மூவிஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு த்ரில்லரா வேணும், ஒரு ட்ராமாவா வேணும் அப்படின்னு தேடி பார்க்குறீங்களா? அதே மாரி இதுலயும் இருக்கு. ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் நெறைய சைஃபை அந்த மாரி எல்லா ஜான்ராலயும் புக்ஸு வந்து இருக்கு. உங்களுக்கு புடிச்ச ஜான்ராஸ்ல வந்து நீங்க வந்து புக்ஸ செலக்ட் பண்ணி ஒரு கம்மி விலையிலேயே ஆரம்பிக்கலாம். எடுத்தோனே பெரிய புக்ஸா வைக்கணும்னு பெரிய புக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அதாவது நீங்க இன்ட்ரெஸ்ட்டா படிக்கணும்னா வந்து சிறுகதைகள் வந்து நீங்க வாங்கி படிங்க. அது வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அது அது படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்து பெரிய பெரிய நாவல்லாம் படிக்க ஈஸியா வந்துரும். நீங்க புக்ஸ் படிக்க படிக்க வந்து உங்களுக்கு வந்து பேச்சு வளம், மொழி வளம், இலக்கியம், மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், என்ன ஏதுன்னு நெறைய வந்து புக்ஸ் வந்து சொல்லி தரும். சரளமா பேச முடியும். புக்ஸ் படிச்சீங்கன்னா வந்து சரளமா பேச முடியும். தமிழ் வந்து அவ்வளோ சூப்பரான மொழி. இங்கிலீஷோ இல்ல ஹிந்தியோ கத்துட்டு நீங்க படிக்கிறத விட, தமிழ் வந்து ரொம்ப சூப்பரான மொழி. உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா போதும். ஜெயகாந்தன் வந்து ஒரு மாரியா தமிழ் எழுதுவாரு. மத்த ரைட்டர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரியா தமிழ் எழுதுவாரு. அந்த வட்டார வழக்கு, அங்க இருக்க மனிதர்கள், அங்க இருக்க வந்து அட்மாஸ்பியரு, அதுக்கப்புறம் அங்க இருக்க குழந்தைங்கள், அங்க உடை, அ வீடு, டிசைன்ஸு அது எல்லாமே வர்ணிச்சு எழுதியிருப்பாரு. அதனால வந்து உங்களுக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கிற மாரி தோணும். அதனால வந்து நீங்க ஒவ்வொரு புத்தகத்த வந்து திறக்கும்போதும், அந்த வேர்ல்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு புக்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு உலகத்துக்குள்ள நீங்க போயிட்டு வருவீங்க. நெறைய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க அதிலேயே வாழ்ந்து வரனால உங்களுக்கு வந்து நெறைய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க வந்து நீங்க வாழ்க்கைய வாழ்ந்து கிடைக்கிற அனுபவங்கள விட, இந்த மாரி புக்ஸ் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு நீங்க வாழ்ந்துட்டு வர அனுபவங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நல்லா இருக்கும். இனிமையா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மூளைக்கும், மனசுக்கும் எல்லாத்துக்குமே. நெறைய பேர் சொல்லுவாங்க, புக்ஸ் படிங்க, படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் படிச்சது கிடையாது. எனக்கா தோணி நானா போய் வாங்கி, நானா படிக்கும்போது தான் தெரியுது, புக்ஸ் வந்து ரொம்ப அருமை. புக்ஸ் வந்து எல்லா தண்ணி, உணவு மாரி அடிப்படை தேவை புக்ஸு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா வீட்லயுமே குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸு சின்ன வயசுலேருந்தே பழக்கறது ரொம்ப நல்லது. எப்படி நீங்க விளையாட பழக்குறீங்களோ, எப்படி வந்து நீங்க வந்து அகாய்க்கி தமிழ் சொல்லி தராங்களோ, அதே மாரி கதை புக்ஸு, எல்லா புக்ஸும் நீங்க கதை சொல்லலைனாலும் பரவால்ல. நீங்க அவங்களோட டைம் பண்ணலைனா கூட பரவால்ல. அவங்களுக்கு வந்து புக்ஸ வந்து வாங்கி குடுத்துருங்க. கண்டிப்பா 1 புக்ஸு, 2 புக்ஸ்ல தொடங்கி, சிறுகதைகள் வந்து வாங்கி படிங்க. அது படிச்சாவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து விரும்பி படிப்பாங்க. அவங்களுக்கு அறிமுகமாச்சு செஞ்சு வைங்க. அவங்களுக்கு புடிச்சா படிக்கட்டும், இல்லாட்டி விடட்டும். கண்டிப்பா அறிமுகமாவது படுத்தி வைங்க. எனக்கும் அப்படிதான். நானும் வந்து புக்ஸ்லாம் எனக்கு படிக்க வராது. எனக்கு புக்ஸ் படிக்க புடிக்காது அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் வாங்கி படிச்சக்கப்புறம் தான் தெரியுது, எனக்கு இவ்வளோ புக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு. அதேமாரி உங்களுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் மேற்கொண்டு படிக்கலாம். இல்லாட்டி வந்து ஓகே. நீங்க புக்ஸ் வாங்கி படிங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு புடிச்ச ஜான்ரஸ்ல வந்து புக்ஸ் வாங்கி படிங்க. அது ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும். கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, புக்ஸ் வந்து ரொம்ப நல்லது. புக்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிற புக்ஸ் மட்டும் நல்லதில்ல. புக்ஸ் வந்து மற்ற ஜெயகாந்தனே வந்து நான் வந்து ஸ்கூல் படிப்பை விட்டுட்டேன். ஆனா அவரு நல்லா இங்கிலீஷ் எழுதுவாரு. இங்கிலீஷ் பேசுவாரு. எல்லாமே பண்ணுவாரு. அவரு வந்து வெளியில தான் புக்ஸ் படிச்சுட்டு தான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவரே இப்போ ஸ்கூலுக்கே போகாம நெறைய புக்ஸ் படிச்சு அவரோட அறிவுல புக்ஸ் எழுதுற அளவுக்கு வராரு. அந்த மாரி நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படிக்காம, அ இந்த மாரி லைப்ரரியில போயி வேற வேற புக்ஸ் வாங்கி படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேன். தயவு செஞ்சு புக்ஸ் வாங்கி படிக்கிற ஹேபிட்ட வந்து வளர்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.